வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி டீ கடை ஆனியன் போண்டா. நல்ல கிறிஸ்பியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்ல நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணால் தான் ஆனியன் போண்டா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து, ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் ரெண்டுமே பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலா எல்லாமே இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் ஆனியன் போண்டாக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு தேவையான அளவுக்கு மாவு சேர்க்க போகிறோம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்து இதையும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே இந்த மாதிரி வெங்காயத்தோடு சேர்கிற அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த ஆனியன் போண்டாக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நமக்கு டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் நமக்கும் கிடைக்கும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுகளில் மாவு சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வெங்காயம் அதிகமான அளவுகளில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்றா போல் மாவுடைய அளவையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயத்துக்கு ஏற்றா போல் மாவு சேர்த்தா தான் போண்டா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மாவு அதிகமானாலோ இல்லை கொஞ்சம் கம்மியானாலோ அதோடைய டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. ஃபஸ்ட்டு மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு போண்டா மாவு பதத்துக்கு நம்ம இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் மாவு சேர்த்ததுமே தண்ணியை சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு நல்ல வெங்காயத்தோடு சேர்த்து அழுத்தி பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு வரும். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஆனியன் போண்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் மாவு சேர்த்த உடனேயே தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா வெங்காயத்தோட அந்த மாவு சேர்த்து அழுத்தி பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா வெங்காயத்துலேருந்து ஈரப்பதம் வெளிப்படும். அதுலேருந்தே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வரும். ஸோ அதனால் நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு பேட்டர் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நல்ல சுட சுட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால கை வச்சு நம்மளால் கிளற முடியாது. இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையால் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஆனியன் போண்டாக்கு ரெடி பண்ணுற இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற வர்ற அளவுக்கு நம்ம கரெக்டான பதத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு ஆனியன் போண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் அது எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்போ பிரியாமல் வரும். தேவையான அளவுக்கு ஆயில் கடாயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் சைஸில் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி ஒன்று ஒன்றா நம்ம தனித்தனியாக ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம ஆயிலில் பொரித்து எடுக்கிறப்போ நமக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வரும். இல்லைனா சரியாக வேகாமல் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உருண்டைகளை உள்ளே போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயை மேலே தெளித்து இந்த மாதிரி திருப்பி நீங்கள் பொரித்து எடுக்கணும். நம்ம இதில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு நல்ல லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்முடைய ஆனியன் போண்டா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நான் சொல்லியிருக்கிற இதே அளவுகளோடு நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியான டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட ஆனியன் போண்டா ரெசிப்பியை நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியோடைய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் சிம்பலையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.